ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஒரு ஜாப் ஓப்பனிங் பத்தி பார்க்க போறோம். இதோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க ஜஸ்ட் 10th மட்டுமே முடிச்சிருந்தாலே போதும், 15,000 வரைக்கும் சேலரி வாங்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோல என்னென்ன போஸ்டிங் இருக்கு, எப்படி அப்ளை பண்றது, ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் அப்ளை பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க ரெடியா வச்சிருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் நாங்க கிளியரா அஃபிஷியல் நோட்டிபிகேஷனை டிஸ்ப்ளே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நேற்று வந்து நம்ம டிசிஎஸ் ஹைரிங்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஓகேங்களா? அதோட லிங்க் வந்து நாங்க வந்து மேல ஐ பட்டன்ல கொடுக்குறோம். இந்த இந்த ஜாப் ஓப்பனிங்கான ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க 2026ல பாஸ் அவுட் ஆறீங்கன்னா நீங்க மறக்காம இந்த ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ணுங்க. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த இந்த ஜாப் போஸ்டிங் பத்தி பார்க்கலாம். இது வந்து யார் ரிலீஸ் பண்ணதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வேர்ல்ட் பேங்க் ஃபண்டட் ப்ராஜெக்ட் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வி சேஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்னென்ன ஜாப் ஓப்பனிங் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், பிசி டு ப்ராஜெக்ட் டைரக்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இப்படின்னு 3 வேகன்சிஸ் இருக்கு. 1 இயர் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது என்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10/7/2026 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க என்னைக்குள்ள அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 31st ஜூலை 2026 நீங்க அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து 1 இயர் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல. இது வந்து ஒருவேளை நீங்க வந்து போஸ்ட்ல சென்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க சென்ட் பண்ணணும். அதாவது 3rd ஃப்ளோர் ஆக்ரோ கிரீன் டெக் பார்க், TNSAMB கேம்பஸ், கிண்டி, சென்னை. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க ஆஃப்லைன்ல அப்ளை பண்றீங்கன்னா போஸ்ட்ல இந்த அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பணும். அது வந்து 31st ஜூலைக்குள்ளார போகிற மாதிரி நீங்க சென்ட் பண்ணணும். ஒருவேளை நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணணும். ஆன்லைன்ல எதுவுமே இல்லை. அந்த என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க வந்து ப்ராஜெக்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸை வந்து டிராஃப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அட்மின் ரிலேட்டட் டாஸ்க் எல்லாத்தையும் நீங்க வந்து பாக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி, மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் ப்ரொஃபிஷியன் ஐடி ஸ்கில், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிசி டு ப்ராஜெக்ட் டைரக்டர். இது வந்து 20,000 பர் மந்த் சேலரின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க ப்ராஜெக்ட் டைரக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அட்மின் ரிலேட்டட் டாஸ்க் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கோட ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனி டிகிரி, அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இது வந்து 15,000 பர் மந்த் சேலரி அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அசிஸ்ட் வித் ஆப்ரேட் ஆஃபீஸ் ரிலேட்டட் டாஸ்க். இதுக்கு வந்து ஜஸ்ட் நீங்க 10th மட்டுமே முடிச்சிருந்தா போதும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க வந்து ஓப்பன் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். என்னென்ன டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே நீங்க ஃபில் பண்ணணும். ஒருவேளை நீங்க மெயில்ல சென்ட் பண்றீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்க சென்ட் பண்ணணும். போஸ்ட்ல சென்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க சென்ட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆல்ரெடி பார்த்த மாதிரி 31st ஜூன் 2026. ஓகேங்களா? நீங்க சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு வேலை ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமெயில்ல நோட்டிபிகேஷன் வரும். அதை வச்சு நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க கிளியரா கையில வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட், டிகிரி சர்டிபிகேட், பிஜி சர்டிபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிபிகேட், ஐடென்டி ஐடென்டிட்டி ப்ரூஃப் அண்ட் அதர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த அப்ளை நோ அந்த பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரைவ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதுல வந்து எல்லாமே நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க ஒரு வாட்டி பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த அனெக்சர் 2. இதை தான் வந்து நீங்க ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இதை வந்து என்னென்ன இருக்கும், என்னென்ன போஸ்டிங் அப்ளை பண்றீங்களோ அதை வந்து நீங்க டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்க பர்சனல் டீடைல்ஸ், நேம், ஃபாதர் ஆர் மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஜெண்டர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் உங்களோட அட்ரஸ் என்னவோ அதை நீங்க சென்ட் பண்ணி நீங்க வந்து மென்ஷன் பண்ணிருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பர்மனன்ட் அட்ரஸையும் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, எங்க படிச்சீங்க, எந்த யூனிவர்சிட்டி, இயர் ஆஃப் பாசிங், அதுக்கப்புறம் உங்களோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கறத சொல்லிருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில், அதாவது உங்களுக்கு டைப் ரைட்டிங் ஸ்கில் இருந்தா என்ன டைப் ரைட்டிங் ஸ்கில் இருக்கு, அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்டா இருந்தா அதை வந்து நீங்க டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து சர்டிபிகேட் வந்து கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இதில் சர்டிபிகேட் முடிச்சிருந்தீங்கன்னா
அதை நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. வேற ஏதாவது சர்டிபிகேட் இருந்தது அப்படின்னா அதை டிக் பண்ணி என்ன சர்டிபிகேட் இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி. இதுல என்னென்ன ப்ரொஃபிஷியன்சி இருக்கு, ஒருவேளை எம்எஸ் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், டேலி, இமெயில், இன்டர்நெட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், வேற ஏதாச்சும் இருந்தா அதையும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஆர்கனைசேஷன் டெசிக்னேஷன், ஃப்ரம் அண்ட் டு, டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ், நேச்சர் ஆஃப் ஒர்க், இது எல்லா டீடைல்ஸும் மென்ஷன் பண்ணிட்டு சப்போஸ் நீங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர்கனைசேஷன் டெசிக்னேஷன், டேட் ஆஃப் ஜாயினிங், சேலரி இது எல்லாமே நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப இந்த போஸ்டிங் அப்ளை பண்றீங்கன்னா அதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறது வந்து நீங்க வந்து 250 வேர்ட்ஸ்ல நீங்க வந்து எழுதணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அதாவது ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ், வேற ஏதாவது லாங்குவேஜ் தெரியும், அதாவது தமிழ் தவிர இங்கிலீஷ் அந்த மாதிரி ஏதாவது லாங்குவேஜ் தெரியும்னா அந்த டீடைல்ஸை மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து எனி ப்ரொஃபஷனல் சர்டிபிகேஷன் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்க. அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன், அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க வந்து என்க்ளோஸ் பண்ணணும். அதாவது ஆல்ரெடி ஏதாவது ப்ரொஃபஷனல் சர்டிபிகேஷன் எல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா அது வந்து அதர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்ல வரும். அப்புறம் எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட், டிகிரி சர்டிபிகேட், இது எல்லா டீடைல்ஸையும் நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து டிக்ளேர் பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் மேல கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டு பிளேஸ், டேட்டு, உங்க சிக்னேச்சரை போட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை வந்து நீங்க மெயிலா கூட சென்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க வந்து இந்த அட்ரஸ்க்கு டு த ப்ராஜெக்ட் டைரக்டர், இந்த அட்ரஸ்க்கும் நீங்க சென்ட் பண்ணலாம். நீங்க சென்ட் பண்றது வந்து அவங்களுக்கு வந்து 31 ஜூலை 2026 உங்களுக்கு ரீச் ஆகணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு குவிக் அப்டேட் இந்த ஜாப் ஓப்பனிங் பத்தி. இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.